அனைவருக்கும் வணக்கம். நாயோட சேர்ந்தா சேலையை கிழிச்சுக்கிட தான் செய்யணும், அப்படி ஒரு பழமொழி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். தெரியல. பன்னியோட சேர்ந்தா சாக்கடையில் உருளணும் புரளணும், அப்படிதானே? அதைத்தான் அங்கே ஒரு குறிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கு. எங்கே அந்த குறிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கு, எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கு, எப்போதிலிருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஈழ உறவுகள் அப்படின்ட்டு இருக்காங்கல்ல, வெளிநாட்டில் வாழக்கூடியவங்க, நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. விடுதலை புலிகளுக்கு, தமிழவாசிகளுக்கு நம்மளுடைய ஆதரவு எப்போதும் தொடர்கிறது, தொடரும். அதில் மாற்று இல்லை. நாம திராவிடன், நான் திராவிடன், திராவிடன் தமிழன், இதில் மாற்று இல்லை. நாங்கள் திராவிடராய் தமிழராய் ஈழத்தமிழர்களுக்கு எப்போதும் நம்மளுடைய ஆதரவு இருக்கும். அவர்களுடைய வாழ்வியல் முன்னேற்றத்திற்காக நம்மால் குரல் கொடுப்போம், குரல் கொடுக்க முடியும். அதைத்தான் நாம் செய்வோம். போராட வேண்டியது இருந்தாலும் போராடுவோம். இப்போது தமிழக முதல்வர் அவர்கள் ஈழ தமிழர்கள் மறுவாழ்வு மையம் என்று அந்த பெயரை மாற்றியிருக்கிறார். அகதிகள் முகாம் என்பதை ஈழத்தமிழர்கள் மறுவாழ்வு மையம் என்று பெயரை மாற்றியிருக்கிறார். அவர்களுக்கான உதவிகளை செய்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு முழுமையான ஈழத்தமிழர்கள் மறுவாழ்வு மையத்தில் உள்ள மக்களுக்கு, ஈழத்தமிழ் மக்களுக்கு படிப்பதற்கு எல்லாவற்றிற்குமான உதவிகளை கண்காணிப்பு வலயத்தில் இருந்தும் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான தொழில் முனைவதற்கு என்று எல்லா வீடுகள், நிறைய வீடுகள்லாம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல அதெல்லாம் ஈழவாசிகள் எங்கெல்லாம் இருக்குல்ல, அவங்க அதெல்லாம் நீங்கள் இந்த உறவுகளில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். திமுக அரசு உங்களுக்கான நல்லதை செய்திருக்கிறதா, அடிப்படை வாழ்வியலுக்கான முறைகளை செய்திருக்கிறதா, இல்லை உங்களுக்கு ஏதாவது இடையூறு செய்திருக்கிறதா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கான உங்களுடைய குழந்தைகளுக்கான படிப்பு செலவுகளை செய்திருக்கிறார்களா, அதற்கான வழிமுறைகளை காட்டியிருக்கிறார்களா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். பேரை முதல்ல மாற்றி இருக்கு பாருங்கள். ஈழத்தமிழர்கள் மறுவாழ்வு மையம், அகதிகள் முகாம், அகதிகள் ஏதிலிகள் என்ற நிலையில் இருந்து மறுவாழ்வு மையம்ன்ட்டு மாற்றி வச்சிருக்கோம்ல. அப்படி நிறைய உதவிகளை திமுக அரசு செய்திருக்கிறது. திமுக அரசு தான் தொடர்ந்து ஈழத்தமிழர்களுக்கான எல்லா உதவிகளையும் செய்திருக்கிறது. ஈழப்போரின் போது கையறு நிலையில் இருந்துட்டு இங்கே முதலமைச்சராக இருக்கிறவர் அங்கே வாள் எடுத்து சண்டையோ இந்த துப்பாக்கி எடுத்தோ சண்டையிட முடியாது. அவரால் முடிந்தது என்ன? ஒரு உண்ணாவிரத போராட்டம், அதைத்தான் அவரால் செய்ய முடியும். மக்கள் தான் வேண்டுமானால் தொடர்ந்து கிளர்ந்து எழுந்து எல்லா விதமான போராட்டங்களையும் செய்யத்தான் செய்யலாம். இங்கு போராடத்தான் முடியும். வேறு அங்கு சண்டையை நிறுத்துவதற்கோ இல்லை ஈழ உறவுகளை காப்பாற்றுவதற்கோ இங்கு உள்ள மாநில அரசால் ஒன்றும் செய்ய இயலாது. இதை நம்ம திரும்ப திரும்ப எத்தனை முறை சொன்னாலும் அது புரியாது. ஆனால் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்டாரே சீமான், அண்ணன் சீமான் வாக்கு கேட்டாரே. ஈழம் மலர்ந்ததா? 10 வருடத்திற்கு மேல ஆட்சியில் இருந்தார்கள் இல்ல, 39 எம்பிக்களையும், அதாவது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியையும் தருமபுரி தொகுதியும் தவிர்த்து 37 எம்பி தொகுதிகளையும் வென்று கூட இருந்தார். யாரு? அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் ஜெயலலிதா அத்தனை எம்பிக்களை வென்று இருந்தால். மாநிலங்களவையிலும் பெருவாரியான எம்பிக்கள் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 50 எம்பிக்கள் அவர்கள் கைவசம் இருந்தார்களே. அப்போதும் இந்த ஈழம் மலர்வதற்கு ஏதாவது அவர் செய்தாரா? ஜெயலலிதா செய்தாரா? சீமான் புரட்சி தலைவி, எங்கள் புரட்சி தலைவி இலை மலர்ந்தால் ஈழம் மலர்ந்துவிடும், அவருக்காக வாக்களிங்கள் மாறி மாறி வாக்கு கேட்டாரே. அதில் ஏதாவது மாற்றம் நடந்ததா? ஈழத்துக்கான எந்த முன்னெடுப்பாவது நடந்ததா? எதுவுமே செய்யல. சீமான் சொன்னது அத்தனையும் போய் தன்னுடைய அரசியல் வாழ்வுக்காக அன்றைய நிலையில் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு, அதாவது பண வாய்ப்புகளில் இருந்து பின்தங்கி இருக்கும் அந்த நிலையிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு கொடி பற்ற வேண்டும். அந்த கொடி எந்த கொடி என்றால் அதிமுக தான். அந்த கொடியை பற்றி போனால் நமக்கு பேக்கப், எக்கனாமிக்கலாக பேக்கப் ஆகும் அப்படிங்கிறதை முன்னெடுத்து அவர் அதை செய்தார். திமுக அவரை அந்த இடத்தில் கண்டுகொள்ளவில்லை. காரணம், கடுமையாக இவர் எல்லோரும் திரைத்துறையினர் திமுகவை அந்த நேரத்தில் விமர்சித்து வந்தார்கள்.
எல்லா காலகட்டத்திலும் திமுகவும் திராவிடர் கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் தான் ஈழ உறவுகளுக்கு ஈழத்தமிழர்களுக்கு முழுமையாக எல்லாவித உதவிகளையும் செய்தவர்கள். அதை ஈழத்தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேசி திரிந்து கொண்டு இங்கிருக்கும் திராவிட உறவுகளை நீங்கள் உறவத்து கொள்ளாதீர்கள், உறவு அத்து கொள்ளாதீர்கள் என்று திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய நிலையில் இருக்குது. இப்போ திராவிடிசம் அப்படின்ட்டு திராவிடிசம்ன்ட்டு ஒரு ட்விட்டரில் பேசியிருக்காங்க. அந்த இது பேசியிருக்க நிறைய பேர் உட்கார்ந்து பேசியிருக்காங்க. அப்படி பேசியதில் ஒருவர் பேசுகிறார், வடக்க இருந்து ஆரியர்கள் பார்ப்பனர்கள் திராவிடியன்ஸை நீங்கள் தேவடியா பயில் வந்துட்டு அடித்து அனுப்புனாங்க. நான் கொஞ்சமாக தான் அவர்களுடைய பேசி நிறையா இருக்குது, நான் கொஞ்சமாக தான் அதை பதிவு பண்ணி இதில் காட்டுதேன், நீங்கள் பாருங்கள். அவனை பிடிச்சி கலைச்சி விட்றது தெற்கு பக்கம். அப்படி கலைச்சி விட்ட ஒரு இனம் தான் திராவிடியன். தெரிந்தான வேசி மக்கள் இந்த நாய்களை பத்தி கதைக்கு போற நம்ம இரவு எடுத்துறோம் மனசாச்சனை. என் வீட்டுல ஒரு 5 பேர் இருக்கணும். கடைசி தம்பி ஒண்ணு போக மாட்டான், ஒரே பிரச்சனை பண்ணான்னா வீட்டை விட்டு அடிச்சு கலெக்டர். அப்படி கலைச்சு விட்ட அந்த வேச மக்கள் தான் திராவிடியர்கள். அவங்க தாசில் ஊழல்கள் தானே. அதோட அவங்க குலத்தொழிலும் அதானே. வீட்டு பெண்களை கூட்டி கொடுத்துட்டு இவங்க சொகுசா பீடி பத்தி சேலத்துல கூத்தியார் குன்றன்னு இடம் இருக்குது. அங்க இவங்க சந்ததியினர் ஒரு 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 சாதியில முன்னேறின சாதி அப்படி பின்தங்கினையும் இருக்குதானே. அதே ஆக்கள் அதுல இவங்க எஞ்சின ஆக்கள் கூத்தியார் குன்றுட இருக்குது. அதான் ஏற்காட்டுக்கு அடிவாரம். இது நான் சொல்ற இடம். காவிரி கரையை மறந்துட்டீங்க. ராமசாமி நாயக்க என்ன செஞ்சா? மேலக்காரர் ஆக்களை தான் சொல்றேன் நான். அதுன்ற இடத்துக்கே பேர் கூத்தியார் உண்டு. நம்மலாம் வேசி மக்களாம். நம்ம வேசி மக்கள் யார் பேசுறது? ஈழ உறவுகள் பேசுகிறார்கள். வெளிநாட்டில் வாழும் ஈழ உறவுகள் ட்விட்டர் பேசல, எக்ஸ் பேசல, இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. நாம் வேசி மக்கள் ஆரியர்கள் நம்மளை அடித்து துரத்துறாங்களாம். அண்ணன் தம்பிட்டு இருந்ததுன்னா அதில் கடைக்கூட்டி வெறுமுட்டியாக அலைகிறான். ஈழ சோம்பிகளை நாம் சொல்வது தான் அவங்க நம்மளை சொல்லுதான்னு வச்சுக்க. வெறுமுட்டியாக அலைதான் அப்படின்னு உடனே அடித்து விரட்டப்பட்டவர்கள். ஆமாம், இவன் பெண்டு பிள்ளைகளை வைத்து வாழ தெரியாதவன், கூட்டி கொடுப்பவன் அப்படின்னு சொல்ல. அதில் ஒருத்தன் சொல்லுதான், அட கர்மாந்திரமே, இந்த கர்ம திராவிடர்னா நான் ஏதோ ஒரு பெரிய கருத்தியல் போல நினைச்சேன். நான் அது பெரிய இதுன்னு நினைச்சேனே, எல்லாம் அதை பற்றி ஒரு சிந்தனை பெருசாக நினைத்தேனே. இத்தனை கவலமானதா? நான் படுக்க போறேன் அப்படின்னா என் பேதியில போவான். நீ படுக்க போக வேண்டியதல்ல. ஒரு யூடியூபர் இத்தனை கோபமாக ஒருவனை பேசுவது நியாயமா? நியாயமே கிடையாது. ஆமாம், எல்லாரையும் தடவி கொடுத்து பேசி தன்னுடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும். அப்படி தடவி கொடுத்து பேசி தன்னுடைய கருத்தை வலுப்படுத்தினால்தான் பலரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அப்படி தானே? இங்கே தான் நான் 2 வருஷத்துக்கு மேலே போராடிக்கிட்டு இருக்கேனே. என்ன திராவிடியன்ஸு? நான் திராவிடியன்ஸு தான். திராவிடியன்ஸுன்னு சொன்னதால் திமுக காரனோ இல்லை திராவிட கழகத்துக்காரனோ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கானா? எத்தனை லட்சம் பேர் இருப்பான் திராவிடர் கழகத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகத்திலையும். ஏன்னா நம்மளாம் அவங்களுக்கு சுச்சிப்பி, வெறும் சுச்சிப்பி. திமுகவுக்கோ இல்லை திராவிட கழகத்துக்கோ நம்மளாம் வெறும் சுச்சிப்பி. நம்ம பேசி என்ன ஆக போகுது? சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டான். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன செஞ்சு போகுது? ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் பட்டன் அமைக்கிட்டு போனால் என்ன கெட்டு போகுது? அதை பற்றியும் ஒன்றுமில்லை அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஈழ உறவுகள் பேசல இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு இனத்தை பற்றி
கால்டுவெல் சொல்லியிருக்காராம். ஆமாம், அது மனுஸ்மிருதியில் திராவிடங்கிற கருத்து இருக்குது. ஆமாம், மனுஸ்மிருதியில் இருக்குது. அதில் கால்டுவெல் சொல்லியிருக்காரு. அப்போ மனுஸ்மிருதி வந்து இவங்களை திராவிட தேவடியா பயில் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு, சூத்திரன்னு சொல்லியிருக்கு. ஏடா நான் சூத்திரன்னா நீனும் சூத்திரன் தானடா? ஜாதி அற்றவனாக நீ ஈழ உறவுகள் இருக்கிறீர்களா? ஜாதியற்ற மதமற்ற ஒரு சமுதாயத்தை கொண்டவனாக இருப்பவன் மட்டுமே மனிதனாக இருக்க முடியும். ஆமாம், மற்றவனெல்லாம் இருக்கிறவன் யாருமே மனிதன் சொல்ல முடியாது. ஜாதியற்ற மதமற்றவனாக இருக்கணுமே. மதமற்றவனாக இருந்தால் மட்டும்தான், முதல்ல மதமற்றவனாக இருப்பவன் தான் ஒரு சமத்துவ சமூக நீதியை எதிர்பார்ப்பான், அதன்படி நடப்பான், மற்றவனை மனிதனா மதிப்பான். முதல்ல அவன் மதமற்றவனாக இருந்தான். மதம் இருக்கவன்ட்ட சாதி இருந்து தொலைந்தே தீரும். அவன் சொன்னாலும் சொல்லாட்டாலும், அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவனை சாதி பின்தொடரும். பின்தொடர்வதை விட அவன் முன் செல்லும். சாதி மதம் அவன் தலையில ஏறி இருக்கும், சாதி அவன் முன் செல்லும். எல்லாத்துக்கும் கோடாரி. சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு, சமூக ஒற்றுமைக்கு கோடாரி இந்த சாதியும் மதமும். சொன்னா புரியலையா? வேலுப்பிள்ளை பிரபாகரன் அது என்ன ஜாதிப்பா? மேதகு பிரபாகரன் அவர்களை நான் ஒருபோதும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்று அழைத்தது இல்லை. மற்றவர்கள் அப்படித்தான் அழைத்திருக்கிறார்கள், நான் அப்படி அழைப்பதில்லை. அந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்றால் என்ன ஜாதி? நீ ஜாதியற்றவனா? ஈழ உறவுகள் ஜாதியற்று போயிருக்கிறீர்களா? உங்களுக்குள் இன்னும் எத்தனை ஜாதிகள் இருக்கு? பேசவா? தோண்டி தோண்டி பேசவா? நாம எதையும் அதையெல்லாம் பேசாமல் எல்லாம் தவிர்த்து நாம் தமிழர்கள் மலைவாழ் மக்களை நம்ம அடித்து துரைச்சி இங்க 5 லட்சம் பேரை ஊட்டி பக்கத்தில் நாம ஏத்துக்கிட்டோமே. இலங்கையில இருந்து ஊட்டி பக்கத்துல குடியேற்றி வச்சுக்கிட்டோம் மலைவாழ் தமிழர்களை. இலங்கையில் இருந்த, ஈழத்தில் இருந்த மலைவாழ் தமிழர்களை கட்டாயத்தின் பேரில், சிங்கள அரசனுடைய கட்டாயத்தின் பேரில் இல்லை, தமிழர்களுடைய கட்டாயத்தின் பேரில் இங்கே குடியேற்றிக்கிட்டோம். குடியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. எங்களுக்கு நெரிசலாக இருக்கிறது, எங்களுக்கு இடையூறாக இருக்கிறது, வாக்குரிமை பறிக்கப்படுகிறது. அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கல, அவர்களால் எங்களுடைய வாக்குரிமை போகிறது என்று கூவியது யாரு? வரலாறுகள் பேசுவோமா? முழுமையாக பேசுவோமா? உங்களுடைய வயது என்ன? எனக்கு ஒன்றும் வயது ஒன்றும் ரொம்பலாம் இல்லை. வரலாறுகளை படித்திருக்கிறோம். நீங்கள் நிறைய வரலாறுகள் எங்களை பற்றி படித்ததாக சொல்கிறீர்களே நண்பர்களே, நாங்கள் படித்த வரலாறுகளை பேசுவோமா? யாழ் பல்கலைக்கழகம் எப்படி சூறையாடப்பட்டது? யாழ் நூலகம் எப்படி கொளுத்தப்பட்டது? உளவாளி யார்? சிங்களவன் நமக்கு எதிரி. நம்மில் இருந்த உளவாளி யார்? சரி, நாம வீழ்வதற்கு நீ விடுதலை புலி கட்சா, இல்லை ஈராசா, பிளாட்டா, டெலோவா, இஎன்டிஎல்லப்பா, இபிஆர் எல்லப்பா, 32 இயக்கங்கள் இருந்து இல்லை. அதுல இனி எந்த குரூப்போ எனக்கு தெரியாது. ஈராஸ் பாலகுமார் தலைமையிலும் விடுதலை புலிகளும் தான் நெருக்கமான இயக்கம். வேண்டி வேறு இயக்கங்கள் நெருக்கமான இயக்கம் அல்ல, எல்லாமே விடுதலை புலிகளுக்கு எதிரான இயக்கம்தான் அப்படின்னு நான் அறிந்து வைத்திருக்கிறேன். நீ என்ன அறிந்து வைத்திருக்காயோ? விடுதலை புலிகளை சாய்ப்பதற்கு உளவு சொன்னது யாரு? தளபதி கிட்டுவை நடு கடலில் வீழ்த்துவதற்கு எந்த இராணுவம் வேண்டுமானால் வீழ்த்திருக்கட்டும், அதை வீழ்த்துவதற்கு, கைது செய்வதற்கு, அவர் மரணிப்பதற்கு காரணமாக இருந்த உளவாளி யார்? சிங்களவனா இல்ல திராவிடனா? தமிழன் மாறுதட்டுதேப்பா. உளவாளி யாரு? சொல்லட்டுமா? சொல்லணுமா? சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. கேவலம், மகா கேவலம். நாம எப்படி வீழ்ந்து அழிந்து போனோம். ஈழம் என்ற ஒரு தனி நாடு, சுதந்திர நாட்டை பெற வேண்டிய கட்டத்திலிருந்து எப்படி அழிந்து போனோம், எப்படி சிதைந்து போனோம் என்று நினைத்து நினைத்து வருந்து கொண்டு இருக்கின்ற திராவிட இனத்தில் நானும், பெரும் இனத்தில் நானும் ஒருவன். பல ஆயிரம் பேர், பல லட்சம் பேர் உள்ள இந்த திராவிட இனத்தில், பல கோடி பேர் உள்ள திராவிட இனத்தில் நானும் ஒருவன். சாவகச்சேரி போர் வீழ்ந்த போது கண்ணீர் விட்டு அழுதவர் நீமொழி. அது உனக்கு தெரியுமா?
இப்போதைய தூத்துக்குடி எம்பி. சாபகச்சேரியும் விழுந்து விட்டதா என்று கண்ணீர் விட்டு அழுதவர் கனிமொழி அக்கா. அது உனக்கு தெரியுமா? அந்த வரலாறுகள்லாம் தெரியாதுல்ல. எதுதான் தெரிஞ்சுக்கிட்ட? எத்தனை அவமானமாக, எத்தனை கீழ்த்தரமாக நீ திராவிடன்னா வேசி மகன்க சேலம் அருகே கூத்தியார் குடியிருப்பா, கூத்தியார் குன்றுன்னு இருக்குன்னு சொல்லுதான். அதில் ஒருத்தன் ஏன்பா ஒரு ஊருக்கு பேர் அப்படி இருந்தா சேரின்னு இருந்தா அது இழிவானதா? இந்த குஷ்பு மேடம் பேசினாங்களே, அதே மாதிரியானதா? இல்லை அதான் சேரி லாங்குவேஜ்னு பேசினாங்களே, நீ அந்த மாதிரி இந்த குஷ்பு மேடத்தை மாதிரி நீனும் தவறுதலா மனித இனத்தை, தமிழர்களை, திராவிடர்களை தவறாக பேசுறதுக்கு துணிந்து விட்டாயா? அப்படி துணிந்து விட்டாய் என்றால் நீ தமிழனா இருக்க முடியாது, ஈழத்தமிழனாக இருக்க முடியாது, ஈழத்தமிழனுக்கு பிறந்தவனாக இருக்க. உன்னை அவ்வளவு கீழ்த்தரம் நான் திட்டதுக்கு விரும்பவே இல்லை. கிருபா கணேசன் ஒரு கிருவ, எத்தனை கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் நீ எத்தனை கீழ்த்தரமான பதிவுகள். ஒரு தனிப்பட்ட சீமானை தூக்கு பிடிப்பது, அவரால் இங்கே ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட பெற முடியாதவர். அவர் உங்களுக்கு ஈழத்தில் என்ன செய்து விடுவார்? இங்கே அவர் முதலமைச்சராகவே ஆகிவிட்டதாக நீ வைத்துக்கொண்டால் கூட, அப்படி நடக்காது, நடக்கும் என்று நீ வைத்துக்கொண்டால் கூட, இங்கு முதலமைச்சராக ஆகிவிட்ட ஒருவரால், முதலமைச்சராக இருக்கின்ற ஒருவரால் ஈழத்தில் எதையுமே நட்டிவிட முடியாது, உனக்காக எதையுமே செய்துவிட முடியாது. 1000க்கும் மேற்பட்ட தமிழக உறவுகள், இளைஞர்கள் சீமான் பெயரை சொல்லி சீமானுக்காகவே சில விஷயங்களை செய்து வெளிநாட்டில் வேலை பார்த்தவர்கள் வேலை இழந்து தாயகம் திரும்பி தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உணர்வாது அதாவது தெரியுமா? அட பாவிகளா, வரலாறுகளை படிங்கடா. ஏன்டா இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டீங்க? இந்த பல்ல குத்திக்கிட்டே இருப்பான் மாமல, பல்ல குத்திக்கிட்டு இப்படி குத்திக்கிட்டு இப்படி வந்து பார்ப்பாம்ல, அதே மாதிரி வேலையை செய்து எல்லாம் இப்படி மேலே வாக்கு துப்பி பாக்கிகளடா பாவிகளா. எத்தனை இழிவான காரியங்களை நீங்களே செய்து கொண்டிருக்கிறீர்கள். கலைஞர் ஒருவரை இழிவுபடுத்துவதற்காக, பெரியாரை இழிவுபடுத்துவதற்காக, பெரியார் என்ற ஒரு தலைவன் இல்லை என்றால் சமத்துவம் எங்கடா பிறக்கும்? முதல்ல பெண்ணுரிமை எங்கிருந்து வரும்? பெண்கள் கல்லூரிக்கு போய் படிக்க போன காலம் எப்போது ஆரம்பித்ததுங்கிறதா தெரியுமா? அண்ணன் சீமா அதெல்லாம் கேட்பானா? அண்ணன் சீமா பெண்கள் போய் கல்லூரியில் படிக்கணும்னா கேட்டான்? கேட்க மாட்டான். நான் அதை கேட்டேனா? அம்மா என்ன எத்தனை மோசமான அளவில் நீங்கள்லாம் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பேச்சை மாற்றுங்கள். ஈழ ஆதரவு என்ற நிலையில் நாங்கள் இருக்கிறோம். திராவிடர்களாக இருக்கிறோம், தமிழர்களாக இருக்கிறோம். முதல்ல தமிழன், ஒற்றுமையாக பார்த்தால் திராவிடர், மொழியால் தமிழன், இனத்தால் திராவிடர். நீயும் திராவிடன் தான். உன்னை நீயே அசிங்கப்படுத்தி கொள்ளாத. உனக்கு நான் ஆலோசனை சொல்லலை. நீ கலைஞரை திட்ட வேண்டும், முதல்வரை திட்ட வேண்டும். அதில் ஒருத்தன் சொல்ல, நான் திரும்ப திரும்ப பேசுகிறேன், நான் படுக்க போகிறேன், சே இவ்வளோ அசிங்கம்மா, சே இவ்வளோ அசிங்கம்மா, நான் படுக்க போகிறேன்ப்பா, இந்த கர்மத்தையாக பேச வந்தோம். அடா கர்மாந்திரம் பிடிச்ச கர்மாந்திரம், செத்து தொலைடா. அசிங்கத்தையாக பேச வந்தோன்னு பேசுறியே, செத்து தொலை. முதல்வரை பற்றி ஒருத்தன் பேச ஆரம்பிக்கான். பேசாதாப்பா, நமக்கு பிடிக்காத ஆளாக இருந்தாலும் அந்த ஆளை பேசாத, அது நோயாளி, இன்னைக்கோ நாளைக்கோ வந்துட்டு இருக்கான். எவ்வளோ வன்மம் பிடிச்ச அழகிய பேயங்களா, வன்மம் பிடிச்சிருக்கல. இன்னைக்கோ நாளைக்கோ என்று எங்கள் முதல்வர் இருக்கிறாரா? தமிழர்களுக்கு பார்த்து பார்த்து நல்ல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவரை போய் இன்னைக்கோ நாளைக்கோ என்று இருக்க எவ்வளவு வன்மம், எவ்வளவு கொலைபாதக எண்ணம், அதெல்லாம் இருக்கிறதுனால தான்ப்பா நீங்களே அழிச்சுக்கிட்டிய, ஒவ்வொருத்தரையும் அழிச்சுக்கிட்டிய. ஜெயலலிதா பிரபாகரன் அவர்களை தூக்கிலிட வேண்டும் என்று தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றினார். கைது பண்ணி கொண்டு தூக்கிலிட வேண்டும் என்று சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றினார். அதுக்கு ஒப்புதல் கையெழுத்து போட்டவன் உங்க நொன்னை சீமானுடைய மாமன் காளிமுத்து சபாநாயகராக இருந்த காலம். அந்த காளிமுத்துக்கு காவடி எடுத்துக்கிட்டு அவனுக்கு விழா நடத்திக்கிட்டு இருக்கான் சீமா. அதுக்கு நீ ஈழ உறவுகள் காசு அனுப்பிட்டு இருக்க கர்மாந்திரம் பிடிச்ச பயிர்களா?